Hello friends, welcome to Ronnie Tailors. Program design என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் லைன் வந்து செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். நெக் மார்க் பண்ணிருக்க லைன்ல கரெக்ட்டா போடணும். லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிட்டே போடுங்க. அது மாதிரி செயினோட அளவு வந்து ஒன்று போல் இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும். ஒரு செயின் பெருசாகவோ இன்னொன்று வந்து சின்னதாகவோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அன்னிவனாக நீட்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் ஒரே அளவாக பார்த்து போடுற மாதிரி போடுங்க. டபுள் லைனில் வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஃபேப்ரிக்கில் போடாமல் இது வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸில் 4 பீட்ஸ் எடுத்துட்டு நீடில் வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டுட்டு 2 பீட்ஸ்க்கு இடையில நம்ம வந்து நீடில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு பீட்ஸ்குள்ள ஹோல் இருக்கு பாருங்க, இதுக்குள்ள நீடில கொண்டு வந்துடலாம். திரும்பவும் நம்ம 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 பீட்ஸ் எடுத்துட்டு இப்போ நீடில் வந்து உள்ள போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். த்ரெட் எடுக்கிறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை வெளிப்பக்கம் எடுக்கிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. திரும்ப நம்ம 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு வந்து சைடு ஸ்டிச்லாம் போட வேண்டாம் பாருங்க, இந்த மாதிரி நீட்டாகவே இருக்கும். இந்த மாதிரியே நம்ம நெக் பூரா போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு செயின் ஸ்டோன் கூட ஃபேப்ரிக்கில் போடாமல் கூட நீங்கள் சைடு ஸ்டிச் போட்டு கூட போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் போட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு செயின் ஸ்டோன் அந்த மாதிரி போட்டுக்கலாம். 2 லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 லைன் போட்டோம். போட்டுட்டு நீடில் உள்பக்கம் போட்டு எப்படி நாட் போடணும் அப்படின்னு பார்க்கலாம். நீடில் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு த்ரெட்டை வந்து நீடிலுக்கு அடிப்பக்கம் இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. திரும்பவும் போட்டுக்கலாம். இந்த த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீடில் வந்து இந்த மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நீடிலுக்கு அடிப்பக்கம் த்ரெட்டு வரணும். இந்த லூப் இருக்கு இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே த்ரெட்டு வரத மாதிரிக்கு இப்போ நம்ம வந்து முடிச்சு விழுந்துடுச்சு. அவ்வளோதான். நம்ம நாட் வந்து போட்டாச்சு. 2 நாட் போட்டோம். 2 நாட்டே போதும், உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 தான் எடுத்திருக்கேன். நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுட்டு இதை சுற்றி நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு
ஒரு 3 பீட்ஸ்க்கு இடையில நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்பர் 5 எண்டிங் பீட்ஸ். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து உள்ளே போடணும். இந்த மாதிரி நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் இடையில நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 5 சுகர் பீட்ஸு, ஒரு நம்பர் 3 ஹேண்டிங் பீட்ஸு. நம்பர் 3 ஹேண்டிங் பீட்ஸ் ஒன்று இந்த மாதிரி போட்டுட்டு ஹேண்டிங் பீட்ஸ் பக்கத்தில் நீடில் வந்து நம்ம உள்ளே போட்டுடலாம். திரும்ப இது ரெண்டுக்கும் இடையில நீடில் எடுக்கணும். த்ரெட் இந்த பக்கம் எடுக்கிறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு ஸ்டிச் கூட போட வேண்டாம். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்பவும் நம்ம 5 சுகர் பீட்ஸ் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டைம் எடுக்கிறப்பவும் த்ரெட் அந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு நான் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைன் மார்க் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம லீஃப் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் 30 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு லீஃப்லேயும் நீங்கள் வந்து பீட்ஸ் வந்து எண்ணிக்கையில் போடுறப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே ஈவனாக கரெக்டாக இருக்கும். பீட்ஸ் வந்து நெருக்கமாக இல்லாத மாதிரி இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க. ஒவ்வொரு இதுலேயும் 30 பீட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஃபேப்ரிக்கில் போட்டு நல்லா பீட்ஸ்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம்.
நம்ம வந்து அவுட்லைன் போட்டுட்டு உள்பக்கமும் நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். பீட்ஸ் எடுத்துட்டு வச்சு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஃபேப்ரிக்கில் போடுங்க. ஃபேப்ரிக்கில் வந்து லைட்டாக போட்டால் போதும். ஃபேப்ரிக்லவே வேண்டாம், சைடு ஸ்டிச் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அந்த மாதிரி போட்டுக்கலாம். சைடு ஸ்டிச் போடுறது வந்து 2 பீட்ஸ்க்கு ஒருக்க கண்டிப்பாக போடணும். ரெண்டு பீட்ஸ் இடையில போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பீட்ஸ் வந்து தனியாக வராமல் இருக்கும். ஃபேப்ரிக்கில் போட்டாலுமே நம்ம வந்து கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம், கிளிப் ஸ்டோனு. ஸ்டோன் வந்து ஃபேப்ரிக்கில் நிறைய போட்டு ஸ்டோன் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கீழே விழாமல் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஜரி த்ரெட் எடுத்துருக்கேன். இதை சுற்றிலும் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். பீட்ஸை சுற்றிலும் த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டு த்ரெட் அந்த மாதிரி பிடிச்சிட்டே போடுங்க. இந்த மாதிரியே நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். செயின் ஸ்டிச்லாம் போட்டோம். செயின் ஸ்டிச்லாம் போட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்லீவுக்கு வந்து சேம் மெத்தடில் தான் வரும். சேம் பார்டர் லைன் போட்டுட்டு அங்கங்கே ஃப்ளவர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவோட லெங்த் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஃப்ளவர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.